இப்போ ஃபஸ்ட்டு வர பொண்ணு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை ஜென்ரலைஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் இங்கே மிகப்பெரிய தாக்கம். ஏன்னா நான் இன்டர்வியூ எடுத்த சிலர் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டா நீங்க ஏங்க போறீங்க அப்படின்னு கேட்குறேன். செருப்பை கழட்டி அடிங்கன்ற அப்படி சொல்கிறவங்களுடைய வீட்டு பெண்களை இதே அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றவங்க கூப்பிட்டா இவங்க சிரிச்சிட்டு நீ ஏமா போற அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆனால் இப்போது நம்ம ஒரு 10 வருஷம்னு எடுத்துப்போமே, தமிழ் சினிமாவில் தமிழ் நடிகைகள் நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. காரணம் ஒரு விதத்தில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கா? பெரிய நடிகர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த புதுசாக வர டீமுக்கு இவங்கக்கிட்ட வந்து அப்படி, அதாவது நம்ம கூட நடிக்க கூட மாட்டாங்க. நீ பணம் கொடுத்தா உன்னை ஹீரோவாக்குறேன்னு சொல்கிற படங்களும், அட்ஜஸ்ட் பண்ணால் ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்கிற படங்களும் உப்மா படங்களே. அது எவ்வளோ கோடியில் படம் பண்ணாங்க. ஒரு நம்பிக்கையில் அவங்க கூட இருக்காங்க, அதை வீடியோ எடுத்து வச்சு அதை வெளியிடுறது இருக்கிறதுலே கேவலமான சபை நாகரிகத்துக்காக சொல்கிறேன். அது ஒரு எச்ச. ஆனால் இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற பேரில் நடிகைகளை அதிகம் பயன்படுத்துவது நடிகர்களா, இயக்குனர்களா, தயாரிப்பாளர்களா, இல்லை கேமராமேன்? இல்லை நீங்கள் எப்படி எதை மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே எல்லாம் இதுவாகிடுச்சுடா அவங்ககிட்ட அனுப்பிச்சு விட்றேன். எல்லா நடிகைகளுக்கும் இப்படி தான் நடக்குதா? பார்த்தா மொத்தாட்டி இருந்தது. பைலட்டுக்கு வந்து ஃப்ளைட்டே ஓட்ட தெரியாது, அவருக்கு வந்து ஒரு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ஏறுவீங்க? வாய்ப்பே இல்லை. அப்போ சினிமாவில் மட்டும் எப்படி நடிக்கவே தெரியாதவன் இன்ஃப்ளூயன்சரில் இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கான், அத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கான்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவருடைய கடமையை செய்கிறதே வந்து இங்கே பெருசாக அப்படியே க்ளோரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து பிச்சை எடுக்க போனார், இந்த மாதிரி அவர் வந்து வெயிலில் காஞ்சாரு, இந்த மாதிரி செய்ய அதான உன் வேலை, அதுக்கு தானே வாங்குற துட்டு. ஹீரோ நீங்க எவனுமே இல்லடா, கதைக்கு நாயகன், அவ்வளவுதான்டா, வெண்ணீங்களா? Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நடிகர் RS கார்த்திக் அவர்கள். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, சினிமாவையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் 5 படங்கள் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் பார்த்த அளவில் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த உலகத்தில் சினிமாவில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேவா? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு, பாலிடிக்ஸில் இருக்கு, ஈவன் கொத்தனார் மேஸ்திரிங்களுக்கு கூட கிட்ட இருக்கு. ஸோ சினிமாவுக்கு நடக்கிறது மட்டும் ஏன் ரொம்ப உதாகரமாக ஆகுது அப்படின்னா, இங்கே சினிமாவில் என்ன ஸ்டைலில் பேண்ட்டு போடுறாங்களோ அதான் நம்ம பசங்க போடுறாங்க, என்ன ஸ்டைலில் முடி வெட்டுறாங்களோ அதை தான் நம்ம பசங்க. ஸோ அதனால இதோட இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கம் ரொம்ப அதிகம் சினிமாவில். அதனால இது வெளியே சீக்கிரமாக தெரியுது. சினிமாக்குள்ள அது எப்படி ஊடுருவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணிடுறாங்க. அதாவது யாரோ ஒருத்தர் பண்ணுற விஷயத்த, இப்போ ஒரு 10 பெண்கள் வந்து ஒரு படத்துக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கேட்குறது சரியா தப்பானா நான் அப்புறம் வரேன், ஓகேவா? இந்த 10ல் 9 பேர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வர பொண்ணு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? மிச்சம் இருக்கு இந்த 9 பேர்கிட்டயும் இவங்க இதை கேட்குறாங்க, ஓகேவா? அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு ஒத்துக்குச்சுப்பா, நீ ஒத்துக்கலன்னா என்னப்பா, இந்த மாதிரி நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு நான் இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை காட்டுறது இருக்குல்ல. அப்படி காட்டும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை ஜென்ரலைஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் இங்கே மிகப்பெரிய தாக்கமே. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், யாராக இருந்தாலும் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வாட்டி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கேட்டு விட்டுருவாங்க. இல்லை 100 வாட்டியே கேட்கட்டுமே, செருப்பு கழட்டி அடிங்கன்றேன் நான். அதை விட்டுட்டு உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்கள் சப்போஸ் யாராச்சும் ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் போகிறதுனால தானே வராதவங்களையும் அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் என்னன்னா, எந்த பெண்களுமே வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறவனோ உங்கள் கீழே கேட்க மாட்டான். அப்படியும் மீறி கேட்குற ஆளுங்கக்கிட்ட நீங்கள் கடுமையாக நடந்துக்க. கடுமைன்னா நிறைய பேர் வந்து திட்டுறதெல்லாம் இல்லை, செருப்பை கழட்டி அடிங்கன்ற, ஓகேவா? இல்லைன்னா நடு ரோட்டில் இழுத்து வச்சு சப்புன்னு அரைங்கன்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
அடுத்த இன்னொரு பெண்ணுக்கிட்ட போய் கேட்கறதுக்கு அவன் பயப்படுவான். நிச்சயமா நிச்சயம். ஓகேவா? இந்த கேட்குறவங்கள பற்றி வரேன். ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கேட்கறது தப்பா ரைட்டான்றதை தாண்டி அதை அவங்க வீட்டு பெண்கள்கிட்ட அவனுங்க கேட்பானுங்களான்னு நான் கேட்பேன். ஓகேவா? அப்போ எப்படி நீ உன் வீட்டு பெண்களை கேட்க மாட்டியோ, இல்லை யார் எவனாச்சும் கேட்டானோ அவங்க கோவம் வருமோ, அந்த மாதிரி நீ கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறவங்கள கண்டிக்கிறது தான் ஒரு ஆண்மகன். இப்படி ஜென்ரலைஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு பேசுகிறாங்க தெரியுமா? மேபி பேருக்கு வேணா அவங்க ஆண்மகனாக இருக்கலாம், நிஜத்தில் அவங்க கிடையாது. ஏன்னா நான் இன்டர்வியூ எடுத்த சிலர் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டா நீங்க ஏங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கமெண்ட்ஸ்லயுமே பலரும் இதான் சொல்றாங்க, நீங்க போறதெல்லாம் போயிருவீங்க, அப்புறம் ஆண்கள் மேல தப்பு சொல்வீங்களா அப்படின்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி கமெண்ட் பண்ற அப்படி சொல்றவங்களுடைய வீட்டு பெண்களை இதே அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்றவங்க கூப்பிட்டா இவங்க சிரிச்சிட்டு நீ ஏமா போற அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அப்போ உன் வீட்டு பெண், அதாவது உனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஸோ பேசுறவங்கன்றது ஒன்று இருக்குங்க. இதுல இன்னொன்னு வர சொல்லுவாங்க, என் வீட்டு பெண்கள்லாம் ஏன் நடிக்க போறாங்க அப்படின்னு வர கேட்பாங்க. சரி, அப்போ உங்க வீட்டு பெண்கள் அதை அதுதான் சொல்றேன், நடிக்க போற இடத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் உனக்கு யார் சொன்னா? அவங்க அப்ப நீ வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டுறதான் ட்ரை பண்றியா பெண்களை? அப்ப பெண்கள் வந்து வெளியே சுதந்திரமா எந்த வேலையும் செய்யக்கூடாதா? ஏண்டா பெண்கள் வந்து வெளியே போயிட்டு சுதந்திரமா வேலை செய்யணும்னு நாங்க சொல்றோம். ஆனா அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, முதல்ல உனக்கு சார்ந்தவங்களோ உனக்கு சம்மந்தப்பட்டவங்களோ இல்லாம இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீ கேள்விப்பட்ட அந்த கேள்வி கேட்கணும். அவன் தான் ஆண்மகன் நான் சொல்றேன். இதை விட்டுட்டு அப்படி கேட்கறவன் தப்பு இல்லைன்னு சொல்றான் தெரியுமா, அவன்லாம் வந்து ஆண்மகனான்றதே எனக்கு மிகப்பெரிய டவுட் தான். இதுல இன்னொன்னு வர இருக்குன்னா, ஆண்கள்லாம் கர்ப்பமாக மாட்டாங்க, பெண்களுக்கு தானே அந்த லாஸ், அதனால நீங்க தான் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா ஆண்களுக்கும் இல்லை, என்ன மாதிரி ஆண்கள் சத்தியமா அது கிடையாது. என்னுடைய ஒரு படத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டு நர்வினின்றவங்கள வந்து ஆக்சுவலாக நான் தான் அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுறேன். அந்த டைரக்டரும் ஓகேன்டாப்ல. அவருடைய பேச்சுக்கள் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த ஆடியோவே இருக்கு. அதாவது எப்படின்னா, அவங்க இருக்கிறது டென்மார்க்கு, இவர் இப்போதான் இங்கே சென்னையில் இருக்காப்புல. அவர் என்ன சொன்னா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்க ஃபோட்டோவை தான் நான் ஒரு 50-60 வாட்டி கிட்ட பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு போதையில பேசுறாரு. என்னமோ பண்ணிட்டீங்க போங்க. ஆனா இத்தனைக்கும் அவங்களுக்கு அந்த ஆளுக்கு இவங்க வயசுல பொண்ணு இருக்கு, அந்த வயசு தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ஸ் நோட் அனுப்புறான், நான் தமிழ் சினிமாவில் 2 படம் பண்ணிட்டு டென்மார்க்கே வந்து செட்டில் ஆயிடலான் இருக்கேன் உங்களுக்காக, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு. இந்த வார்த்தையை இதை தாண்டி வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ், அவன் வாட்ஸ்அப் கால் தான் பேச முடியும், வாட்ஸ்அப் கால் ரெக்கார்டும் பண்ண முடியும். அப்பப்போ இந்த வாய்ஸ் அவங்க வந்து சார் இந்த மாதிரி அவங்க வந்து ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்கிறாங்க. அந்த கதைக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது வந்து சல்வார், ஒரு ஹோம்லி லுக்கு, நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு ஃபோட்டோ அனுப்புங்க. நீங்கள் அவங்க வந்து இல்லை சார் இந்த கதைக்கு இதுதானே கார்த்திக் என்கிட்ட சொன்னார், அதனால அவங்க கொஞ்சம் டீசெண்டாகவே அனுப்புகிறாங்க. ஒயிட் ட்ரெஸ் அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒயிட் ட்ரெஸ் தான் அப்படின்னு அவங்க அனுப்புகிறாங்க. ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் யார் பார்த்தா? இது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே சேலத்தில் இருக்கும்போது அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஆள் பேர் வந்து கர்ணன் மாரியப்பன், நல்ல மாதிரியே பேசுவாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் போட்டு அவனை அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு தான் போகிறேன். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு சக்தியும் சுசீந்திரன் சார், அவர் கோ டைரக்டர், அப்புறம் யுவராஜ், இவங்க 3 பேரும் வேணாண்டா நீ அடிச்சு வந்தாலும் செத்து போயிடுவான், கேஸ் வந்துடும், நமக்கு அது வேலை கிடையாதுன்னு. அப்புறம் நீட்டாக போயிட்டு சொன்னேன், நல்லா அவ்வளோதான் உரிச்சு எடுத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்டிக்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவன் பண்ணது தப்பு, அவன் கேட்டது தப்பு. ஓகேவா? அதை விட்டுட்டு அவன் அப்படிதான்ப்பா கேட்பான், இவங்க போகிறது தப்புப்பான்னு எவன் சொல்கிறான் தெரியுமா? அவன் கண்டிப்பாக அவனுடைய பிறப்பு சரியான பிறப்பாக இருக்காது. தட் மீன்ஸ் அவனுடைய வளர்ப்பு, பிறப்புன்னு அவங்க அம்மாவை தப்பாக சொல்ல விரும்பல, அவனுடைய வளர்ப்பு சரியில்லை. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான், அது நல்லவராகிறதும் தீயவனாகிறதும் அவனுடைய வளர்ப்பு தான். அது யார் வளர்க்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவனுடைய சூழ்நிலை எப்படின்றது எனக்கு தேவையில்லை. ஆனால் அவனுடைய வளர்ப்பு சரியிருந்தா இந்த மாதிரி வார்த்தையை அவன் பேச மாட்டான். இது நிச்சயமா. ஆனால் இப்போ நம்ம ஒரு 10 வருஷம்னு எடுத்துப்போமே, தமிழ் சினிமாவில் தமிழ் நடிகைகள் நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, மெயின் ஹீரோயின் கேரக்டர்ல. அதற்கு காரணம் ஒரு விதத்தில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கா? இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு பெண்கள் வந்து அதை அங்கீகரிக்கிறது இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை. பட் வெளி ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு வந்து ஜஸ்ட் கேக் வாக் மாதிரி, அதனாலதான் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இப்போ தமிழ் நாட்டு பெண்கள் கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட இது வந்திருக்கு, அவங்க செருப்பு கழட்டி அடிச்சுலாம் வந்திருக்காங்க. ஓகேவா? ஆனா இங்க இன்னொரு 2 விஷயம் இருக்கு. இதே இந்த வெளி மாநிலத்தில இருந்து வர பெண்கள் நடிக்க வராங்க இல்லைங்களா, அவங்க வந்து எப்படின்னா
பெரிய நடிகர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த புதுசா வர டீமுக்கு இவங்ககிட்ட வந்து அப்படி, அதாவது நம்ம கூட நடிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில படங்களுக்கு நாங்க வந்து கேட்கும் போது நாங்க நியூ ஹீரோஸ் கூட எல்லாம் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்வாங்க. ஏன் இவ்வளோ அனிதா சம்பத்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஆக்சுவலா. அவங்க வந்து நாங்க ஒரு படத்துக்காக கேட்கும் போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் புது ஹீரோ கூட எல்லாம் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னாங்க. நான் சின்ன ரோலா இருந்தாலும் பெரிய ஹீரோ படத்துல தான் நடிப்பேன் அப்படின்னு தான் அவங்க சொன்னது. எனக்கு இந்த ஒரு பிம்பம் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பெரிய ஹீரோக்களா பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க எனக்கு அவங்கள பத்தி நான் சொல்றது, நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்றதே வந்து நீங்க பெரிய ஆட்களோட பண்றது தான். ஓகேவா? ஏன்னா அதான் வெளியே தெரியாது காது. ஏன்னா அவங்க இமேஜை மறைக்கிறதுக்காக இவங்க இதை ஒருவேளை இவங்களால இவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கல அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு இவங்க வெளியே சொல்லிடுறது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை வெளியே சொல்றதே வேஸ்ட். என்னுடைய அடுத்த கேள்வியும் இதுவாக தான் இருந்தது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அது ஒரு 4 செவத்துக்குள்ள நடக்குதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் 4-5 படங்கள் பண்ணிட்டு பிறகு எனக்கு வந்து இந்த டைரக்டர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அவங்க மேபி அவர்கிட்ட இருந்து பெருசா எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். பண ரீதியாவோ இல்லைன்னா வந்து பொருள் ரீதியாவோ இல்லைன்னா அந்தஸ்து ரீதியாவோ அது கிடைக்கலன்னு விரத்தில அவங்க வந்து வெளில சொல்றது தான். ஆக்சுவலா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா இதெல்லாம் கிடைக்குமாண்ணா? அது நீங்க அந்த அவங்க அட்ஜஸ்ட் பண்ற ஆளுங்களை பொறுத்து. சில பேர் வந்து இப்ப நிறைய பேர் சினிமாக்கு முக்கால்வாசி பேர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வர ஐடியா என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ண அப்ப சினிமாவுக்கு போனா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் பொண்ணுங்க, அழகான பொண்ணுங்களாம் வரும் போல அப்படின்ற எண்ணம் தான். நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஏன்டா இதுக்காக அந்த மாதிரி பண்ற படங்கள்லாம் உப்புமா படங்கள் நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ பணம் கொடுத்தா உன்னை ஹீரோவாக்குறேன்னு சொல்ற படங்களும், அட்ஜஸ்ட் பண்ணா ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்ற படங்களும் உப்மா படங்களே. அது எவ்வளோ கோடியில் படம் பண்ணாலும் ஒருத்தவங்களுக்கு மியூச்சுவலா பிடிச்சி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து அது வேற. ஆனா அதை வந்து வீடியோ எடுத்து வச்சு ஒரு நம்பிக்கையில அவங்க கூட இருக்காங்க, அதை வீடியோ எடுத்து வச்சு அதை வெளியிடுறது இருக்கிறதுல கேவலமான சபை நாகரிகத்துக்காக சொல்றேன். அது ஒரு எச்ச. ஆனா இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற பேர்ல நடிகைகளை அதிகம் பயன்படுத்துவது நடிகர்களா, இயக்குனர்களா, தயாரிப்பாளர்களா, இல்ல கேமராமேன்? ஆல் ஆஃப் தி அபவ். ஆல் ஆஃப் தி அபவ். ஆல் ஆஃப் தி அபவ். இதுல இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்கு. இந்த இயக்குனர்களோ ப்ரொடியூசரோ இல்ல நடிகரோ கேமராமேனோ இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஓகே. இல்ல நீங்க எப்படி எதை மீன் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே எல்லாம் இதுவாயிருச்சுடா அவங்ககிட்ட அனுப்பிச்சு விடுறேன். இந்த வடிவேல் சொல்லுவார்ல, ஒருத்தன் அடிச்சான் ஒருத்தன் மாட்டியிருக்கான், அந்த மாதிரி தான் இங்க பண்றான். அப்படிதான் நிறைய பேர் வாழ்க்கை. எல்லா நடிகைகளுக்கும் இப்படிதான் நடக்குதா? எல்லா நடிகைகளுக்கும் நடக்குதான்னு தெரியல, ஆனா நடந்திருக்கும் நான் நம்புறேன். அப்ப தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் பயன்படுத்திய பிறகு இது மற்றவர்களுக்கும் அவங்க நடிகைகள் பண்றாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, அதான் உண்மை. நீங்க பார்த்து இது நடந்திருக்கா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்தேன்னா அந்த அனுபவம் அதாவது என் படத்துல அந்த மாதிரி. ஏன்னா நீங்க 5 படங்கள் பண்ணிருக்கீங்க, உங்க படங்கள்ல இந்த மாதிரி ஹீரோயின்க்கு யாருக்காவது நடந்திருக்கா? என் படத்துடைய ஹீரோயின்ஸ் கிட்ட நான் வேணா நம்பர் தரேன், கேட்டுக்கங்க. என் டீம்ல ஒருத்தர் கூட அவங்கள தப்பான கண்ணோட்டத்தை கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா என் டீம் அப்படி, என்னுடைய படங்கள் அப்படி. ஓகேங்களா? ஒருத்தர் கூட அவங்கள தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கவே மாட்டாங்க. பார்க்கறதுக்கான இடமும் இல்லை. பார்த்தா மொத்தாடி இருந்துதான். ஏன்னா நாங்கள் நடிக்க தானே வந்திருக்கோம். ஒரு நடிகர் நடிக்க தான். அதனாலதான் இங்க என்ன பண்றாங்கன்னா, நடிக்க தெரியாதவங்கலாம் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, வேணாம் ஃப்ளைட்டுக்கு வருவோம். இப்போ நீங்க ஒரு ஃப்ளைட்ல போறீங்க, பைலட்டுக்கு வந்து ஃப்ளைட்டே ஓட்ட தெரியாது. ஆனா அவர் வந்து இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சரோ இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அவருக்கு வந்து ஒரு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்ல நீங்க ஏறுவீங்க? வாய்ப்பே இல்லை. ஏன்? ஏன்னா உயிர், அது அதனால உயிர் சம்பந்தப்பட்டதுன்னு இல்லை, எல்லாருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அப்போ சினிமால மட்டும் எப்படி நடிக்கவே தெரியாதவன் இன்ஃப்ளூயன்சர்ல இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கான், அத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கான்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. சினிமா துறையே இன்ஃப்ளூயன்சர் கையில போன மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்படிதான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன், என் படங்கள்ல இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ் இன்னும் யாருமே வரக்கூடாது. ஓகேவா? என் படத்துக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ் யாருமே ப்ரொமோஷனுக்கு கூட கூப்பிடக்கூடாது. உனக்கு வேணுமா நீ படத்தை பார்த்து எனக்கு கழிவு கூட ஒத்திக்க, அதை பற்றி எனக்கு காவலையே கிடையாது. ஓகேவா? ஆனால் உனக்கு ஸ்பெஷல் அந்தஸ்தெல்லாம் கிடையாது. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது, அதை கண்டிப்பாக செய்யணும். அதை நான் செய்கிறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருப்பேன். ஆனால் இந்த கலர் கோழி குஞ்சூஸ் இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு தெரியறதுங்க,
இதுங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இப்போ யூடியூபர்ஸு இந்த இன்ஃப்ளூயன்சஸாக மாறிட்டாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் ஆனாஜி நீங்கள் கலாய்ப்பீங்க எங்களுக்கு தெரியும், நான் வர மாட்டேன். நான் சொல்கிறேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் என்கிட்ட வந்துடாத தயவு செஞ்சு. நீ எவ்வளோ பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சராக கூட இருந்துக்கோ, என் படத்தில் டிக்கெட் வேணா நீ உனக்கு கொடுக்குறேன், ஒரு ஃப்ரெண்டாக கொடுக்குறேன், இன்ஃப்ளூயன்சர்ன்ற எண்ணத்துக்கெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன்றது தான் என்னுடைய தாட். ஆனால் இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய ஆதங்கம் என்னன்னா, பெரிய பெரிய இயக்குநர்கள் சொல்லக்கூடியவங்க கூட முக்கியமான கதாபாத்திரங்களை தமிழ் நடிகைகளை நடிக்க வைக்கிறது கிடையாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஏன் நடிக்க வைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குண்ணா. ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் மெயின். ஏன் அப்படின்னா தமிழ் நடிகைகளை விட இந்த வேற மாநிலத்து நடிகைகள் நடிச்சிடறாங்களா? முதல்ல அவங்க டயலாகே பேசுறது இல்லையே. 1 2 3 ABCD தானே. அப்புறம் என்ன? எனக்கு தெரிஞ்சு தமிழ் நடிகைகள் அவ்வளோ பேர் இருக்காங்க, நல்லா நடிக்கக்கூடியவங்க. ஏன் அவங்கள விட்டு போறாங்கன்னா, கருப்பான கேரக்டருக்கு கூட வெள்ளையான நடிகைகள் தான் தேவைப்படுது. ஏன்னா மேக்கப் போட்டுட்டு நடிக்க வைக்கிறாங்க, கருப்பா நடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா ப்ரொமோஷனுக்கு கூட வெள்ளையா இருந்தா தானே இது பண்ணுவாங்க. கருப்பா இருக்கிறவங்க யார்? கருப்பா இருக்கக்கூடிய அழகான நடிகைகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். ஆனா அவங்கள இங்க எல்லாருமே வந்து ஏன் இவ்வளோங்க நார்மலா குரூப் டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் டான்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கிறவங்கள தான் முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. நிச்சயமா நல்லா ஆட தெரியுதோ இல்லையோ, வெள்ளையா இருக்கவங்கள முன்னாடி நிக்க வச்சுட்டு கலர் கம்மியா இருக்கவங்கள பின்னாடி தான் நிக்க வைக்கிறாங்க. ஆனா ஒரு சில டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து நம்ம ஊர் அதாவது என்ன சொல்றது, நல்லா ஆடுறாங்கன்னு திறமைக்கு வாய்ப்பு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நான் இது எல்லாமே வந்து நான் எல்லாரையுமே சொல்லல, ஆனா இந்த மாதிரியும் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க மேட்டர் என்னன்னா, அவங்களுக்கு அந்த ஜாலியா பேசுறதுக்கு, கடலை போடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு அந்த வெள்ளை கலர் தேவைப்படுது. அதுக்காக தான் அவங்க வந்து திறமை முக்கியம் இல்லை, நடிக்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா வாய்ஸ்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு டப்பிங் பண்ணிக்கிறேன். ஏதாவது இப்போ டாப்ல இருக்குன்னு சொல்ற ஹீரோயின்ஸ் எத்தனை பேர் ஓன் வாய்ஸ்ல டப் பண்றாங்கன்னு சொல்லுங்களேன். ஒருத்தவங்க கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஒரு நடிகை, நடிகன், நடிகர்கள் அப்படின்னாலுமே தன்னுடைய சொந்த வாய்ஸ்ல பேசணும். அப்பதான் அந்த எமோஷன்ஸ் ரியலா இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அப்புறம் எப்படி அவங்க நடிகைகள்னு நம்ம சொல்லவே முடியும்? ஸோ இவங்க முழுக்க முழுக்க அவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கலர் முக்கியத்துவம் வழங்கப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா. சினிமா ஏங்க எவ்வளோ, இப்போ நான் இப்படி இருக்கேன் இல்லையா, நம்மளே வந்து சொல்லுவாங்க, பையன் ஹீரோ மாதிரி இல்லையாப்பா பாக்குறதுக்கு. டேய், ஹீரோன்னு இங்க எவனுமே இல்லடா, கதைக்கு நாயகன் அவ்வளவுதான்டா. வெண்ணைங்களா நீ வந்து வெட்டியான் கேரக்டர் பண்றதுக்காக ஒருத்தர் நீ வெள்ளையாரனை கூப்பிட்டு வந்து மூஞ்சி ஃபுல்லாத்தையும் இது பண்றதுக்கு பதிலா வெட்டியான் மாதிரி தெரியறவனையே உள்ள வைய, நடிக்க தெரிஞ்சவனா இருக்கணும். நீங்க வந்து மேக்கப்புக்கு பேன் கேக்கு போட்டு அவனை கலர் பண்ணி அதை வந்து டெடிகேஷன் வேற சொல்லுவாங்க. இங்க சினிமால நார்மல் தன்னுடைய கடமையை செய்யறதே வந்து இங்க பெருசா அப்படியே குளோரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து பிச்சை எடுக்க போனாரு, இந்த மாதிரி அவர் வந்து வெயில்ல காஞ்சாரு, இந்த மாதிரி செய்யி, அதான உன் வேலை, அதுக்கு தானே வாங்குற துட்டு. அதை தாண்டி நீ என்ன பண்ற? என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா சிலர்லாம் வந்து படம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நல்லா இருக்கு, இவரோட ஆக்டிங் நல்லா இருந்துன்னுவாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஆக்ட் பண்றதுதானே அவங்களோட வேலை, அதையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் இங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றது கஷ்டம்னு நினைச்சுக்கிறான். அப்படிலாம் கிடையாது. அதை விட சூப்பரா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னங்க சார் உங்க சட்டத்துக்கு நான் நடிச்சதை தாண்டி அதே கெட்டப்ல நான் வந்து 10 நாள் அதே 60 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நான் ப்ரமோஷனுக்கு போய் பேம்ப்ளெட் கொடுக்குறேன். இந்த மாதிரி எந்த நடிகர் பண்ணியிருக்காரு? 10 கோடி செலவு பண்ணி தான் ப்ரமோஷன் பண்றாங்க. படம் நல்லா இருந்தா அப்படி ப்ரமோஷன் பண்ண வேணாம், இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் படம் ஹிட்டுன்னுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஹிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் ப்ரமோஷன் பண்ற அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இங்க போயிட்டு நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, பீச்சாங்கை படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடிகர்கள் ஒரே ஒரு தியேட்டருக்கு போயிட்டு விசிட் போவாங்க. ஆனா பீச்சாங்கைக்கு அப்புறம் இப்பதான் எல்லா தியேட்டருக்கு போறாங்க. ஆனா எல்லா தியேட்டருக்கும் முதல்ல விசிட் போனது நான் ஒருத்தன் தான். என்னங்க சார் உங்க சட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பேம்ப்ளெட் விஷயத்துக்கு வராங்க. என்னங்க சார் உங்க சட்டத்துக்கு அப்புறம் ஆரியமலா படத்துக்கு அப்புறம் தான் அந்த கெட்டப்ல ப்ரமோஷனுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம பண்ணும்போது என்ன பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இண்டஸ்ட்ரி கூட அதை பத்தி பேசினதே இல்லை இது வரைக்கும். இதே வந்து தனுஷோ இல்ல பெரிய நடிகர்கள் நான் பண்ண விஷயத்த அதுல ஒரு விஷயம் பண்ணியிருந்தா கூட என்னத்துக்கு என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? ஓ எப்பேர் போட்டா. ஆனா இங்க நம்மள அவங்க என்ன பண்றதுன்னா அந்த விஷயமே அவங்களுக்கு இது ஏன் இவ்வளோ அதை மீடியாவே அதை பெருசா பேசல. அதுதான் இங்க எனக்கு என்ன புரியல அப்படின்னா, பெரிய ஆளு அசிங்கமா திட்டினாலும் அதை கவிதையை எழுதி வச்சுக்கிறீங்க, சின்னதா இருக்கவன் கவிதை சொன்னாலும் அதை அசிங்கமான வார்த்தையா பாக்குறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா வந்து குரூப் டான்சர்ஸ்க்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லை இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மைதானா? ஏன்னா நடிகர்களுக்கு இருக்கு, நம்ம குரூப் டான்ஸும் சினிமால தானே வருது. சினிமால ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஈவன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கு, அதுக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் இருக்கு. ஒரு ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க முக்காவாசி ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர் வைக்கிறதே அதுக்கு தானே. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவங்க ஒரே குடும்பம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது மேபி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்கூல்ல குடும்பமா இருக்கும், ஆனா டைரக்டர் வந்து அந்த ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏன் வைக்கிறாருன்றது அவங்களுக்கு தான் தெரியும். நான் நிறைய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு பல தரப்பட்ட உண்மைகளை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாமா இதை பத்தி? நன்றிண்ணா. நன்றி நன்றி நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.